அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மயூரத்வஜன். யாருங்க இந்த மயூரத்வஜன் பார்க்கலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோஸ் ஃபுல்லையும் பாருங்கள், முழுக்க பாருங்கள், சரிங்களா? வாங்க கதையை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கேளுங்க. மகாபாரத காலத்தில் மயூரத்வஜன்னு ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் ரத்தினபுரின்ற பகுதியை ஆண்டுட்டு வந்தான். அவன் ஒரு பரம வைஷ்ணவன். தர்மத்தை தொடர்ந்து செய்வதற்காகவே புத்திரன் தேவைன்றதை உணர்த்தும் முகமாக இவனது மகன் தாமிரத்வஜனும் தந்தையை போலவே வீரமும் பக்தியும் கொண்டவன். அந்த சமயத்தில் யுதிஷ்டர் அஸ்வமேதையாகவும் செய்கிறாரு. உலகில் இருக்க எல்லா நாடுகளையும் தன் வசம் கொண்டு வருவது தான் இந்த யாகத்தோட நோக்கம். இதுக்காக ஒரு குதிரையை நாடுதோறும் அனுப்புவார். அந்த நாட்டு மன்னன் இவங்களோட தலைமையை ஏற்க விரும்பலைன்னா யார் குதிரைக்கு பாதுகாவலராக செல்கிறாங்களோ அவங்கள எதிர்த்து குதிரையை கைப்பற்றணும். அப்படி அனுப்பப்பட்ட தர்மனின் குதிரையை தாமிரத்வஜன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்ப்போம். அப்படி அனுப்பப்பட்ட தர்மனின் குதிரையை தாமிரத்வஜன் குதிரைக்கு பாதுகாவலராக வந்த அர்ஜுனன் மயூரத்வஜனை எதிர்த்து போரிட்டு போவதாக புறப்படுறான். அப்போது அவனை தடுத்து நிறுத்திய பகவான் கிருஷ்ணர் மயூரத்வஜனது பெருமையையும் அவனது பக்தியோட ஏற்றத்தையும் அவனது தர்ம செயல்களையும் போற்றி புகழ்கிறாரு. அப்பேற்பட்ட பரம பக்தனான பரம தர்மவானான மன்னனையும் எதிர்த்து போரிட்டால் அந்த பக்தியும் தர்மமும் அவனை காக்கும். ஒரு சமயம் உனக்கு தோல்வி கூட நேரலாம் என்று எச்சரிக்கை செய்கிறாரு. கிருஷ்ணன் அப்படி அந்த மன்னனை தொடர்ந்து புகழ்வது அர்ஜுனனுக்கு பொறாமையையும் எரிச்சலையும் ஏற்படுத்துது. என் அண்ணனை விட ஒரு சிறந்த தர்மவான் இருக்காங்களா? என்னை விட ஒரு சிறந்த வீரன் உண்டா? அப்படின்னா அதை நான் பார்த்துடணும்னு கிருஷ்ணர்கிட்ட கிண்டலாக சொல்கிறான். அர்ஜுனனோட ஆணவத்தை போக்கணும்னு தீர்மானிக்கிறாரு கிருஷ்ணர். தான் ஒரு பிராமணன் போலவும் அர்ஜுனன் தன்னோட சிஷ்யனை போலவும் மாறுவேடம் பூண்டு மயூரத்வஜனோட அரண்மனையை அடைகிறாங்க. அரண்மனைக்கு வந்த அதிதிகளை கிருஷ்ண பக்தர்கள் என்றுணர்ந்து ஆனந்தமாக வரவேற்று அவங்க காலில் விழுந்து வணங்கி உபசரிக்கிறான் மயூரத்வஜன். பின்னர் அவர்களை உணவு உண்ண வேண்டி நிற்கிறான். கிருஷ்ணனோ உணவு உண்ண மறுக்கிறாரு. ஏன் என்று மன்னன் காரணம் கேட்குறப்ப அந்தன வேடத்தில் இருந்த கிருஷ்ணர் அவன்கிட்ட, மன்னா, நான் இந்த சீடனுடனும் என் மகனுடனும் காட்டு வழியே வரும்போது என் மகன் ஒரு சிங்கத்திடம் அகப்பட்டுட்டான். அதனிடம் என்னை எடுத்துக்கோ, என் மகனை விட்டுடுன்னு நான் வேண்டியும் மறுத்துருச்சு. என்ன செய்தால் என் மகனை விடுவாயின்னு கேட்டதுக்கு, எந்த மனிதனாவது தன் முழு சம்மதத்தோடு தன் மனைவி ஒரு புறம் மகன் ஒரு புறமும் நிற்க தன்னை ரெண்டாக அறுத்து அதில் பல பாகத்தை எனக்கு கொடுத்தா உன் மகனை விட்டுடுறேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு விபரீதமான விஷயத்துக்கு யார் சம்மதிப்பாங்க? அதுலேயும் அவங்க சம்மதித்தாலும் அவங்க மனைவியும் மகனும் எப்படி சம்மதிப்பாங்க? எங்கள் பிள்ளையை நாங்கள் இறக்க வேண்டியது தான்னு கிருஷ்ணர் கூறினார். இதை கேட்ட மன்னனும் அந்தனரே வருத்தப்பட வேணாம், உங்கள் மனக்குறையை நீக்கிறபடி நான் என் உடலை தர்றேன்னு சொல்கிறாரு. பரோபகாரார்த்தம் இதன் சரீரம் என்று கூறுவார்கள். என்னுடைய உடலால் கிருஷ்ண பக்தரான உங்களுக்கு நன்மை ஏற்படும்னா அதை விட எனக்கு ஆனந்தம் வேறு எதுவும் இல்லை. இதுவே நான் கிருஷ்ண பகவானுக்கு செய்கிற கைங்கரியம்னு எண்ணுறேன். என் மனைவியும் மகனும் இதுக்கு சம்மதிப்பாங்கன்னு அவர் முன்னிலேயே கூறினார். மயூரத்வஜன் உடலை தர சம்மதித்ததை கண்ட அவன் மனைவி, அந்தனரே, மனைவி கணவனின் அர்த்தாங்கினி, அவன் உடலில் பாதி, எனவே எனது உடலை எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறா. கிருஷ்ண அந்தனரோ, மனைவி கணவனின் இடபாகத்துக்கு உரியவள், சிங்கம் கேட்பது மன்னனோட வலது பாகத்தை, எனவே இது முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போது தாமிரத்வஜன், ஆத்மாவை புத்திர நாமாசி என்று வேதம் சொல்லுது, மகன் தந்தைக்கு சமமானவன், என் உடலை எடுத்துக்கொள்ளுங்கள்னு வேண்டான். அந்தன கிருஷ்ணனோ முகத்தை கடுமையாக வச்சுக்கிட்டு அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிடுறாரு. அர்ஜுனன் நடப்பதையெல்லாம் கடும் திகப்போட பார்த்து கொண்டிருக்கான். இறுதியாக தன் மனைவியிடம் மகனையும் சமாதானப்படுத்திய மயூரத்வஜன் பகவான் கிருஷ்ணரின் திருநாமத்தை சொல்லியபடி கைகூப்பி தியானித்து அமர்ந்தானாம். மன்னனின் உடலை அவன் மனைவியும் மகனுமே மேலிருந்து கீழாக அறுத்தனராம். எப்பேற்பட்ட விஷயம் பாருங்கள். தலை பாதி அறுபட்டதும் மன்னனோட இடது கண்ணிலிருந்து கண்ணீர் வந்ததாம். கண்ணனின் மனது கல்மனது என்று எல்லோரும் சொல்வது தெரிந்தது தானே. பக்தர்களை கடைசி நிமிடம் வரை சோதித்து பார்ப்பது அவனோட வழக்கம் இல்லையா?
எனவே மன்னனோட இடது கண்ணில் வர்ற கண்ணீரை சுட்டி காட்டி, உனக்கு முழுமையாக இஷ்டம் இல்லை போல இருக்கு, ஏதாவது ஒரு வேகத்தில் சொல்லிவிட்டு இப்போது வருந்துற, அப்படி இஷ்டம் இல்லாமல் வருத்தத்தோடு தரும் பொருள் எனக்கு வேணாம், நாங்கள் கிளம்புறோன்னு சொல்கிறாரு. அப்போ கூட மன்னன், சுவாமி, இஷ்டமில்லாதால கண்ணில் கண்ணீர் வரல, வலியும் காரணம் இல்லை, எனது வலதுபுறம் உங்களுக்கு பயன்படுது, ஆனால் இடதுபுறத்தால் உங்களுக்கு பயன் இல்லாமல் போய்விட்டதே, உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியலையே என்று இந்த உடலோட இடபாகம் மட்டுமே வருந்தது. அது வெறும் நெருப்புக்குத்தான் போகும். வலதுபுறம் செய்த புண்ணியத்தை இடதுபுறம் செய்யலையேன்னு சொல்கிறான். இதை கேட்ட பின்பு அர்ஜுனனோட உள்ளம் உருகிருச்சு. இப்பேற்பட்ட மன்னனை நாம் எதிரியாக நினைத்தோமே என்று எண்ணி பதறினான் அர்ஜுனன். போதும் கிருஷ்ணா இந்த விளையாட்டு, இனிமேலும் இந்த உத்தம பக்தனையும் அவன் குடும்பத்தையும் சோதிக்காதன்னு மன்றாடி கேட்டுக்கொண்டார். அவன் கூறியதை கேட்ட பகவான் மகிழ்ந்தார். தர்ம ரூபமான மயூரத்வஜன் முன்னே சங்கு சக்கரம் தாங்கி தன் ஸ்வயம் பிரகாச ரூபத்தில் காட்சி தர்றாரு. அவனது உடலில் தொட்டாரு. அறுபட்ட உடல் ஒன்று சேர்ந்தது. மன்னனும் அவன் குடும்பத்தினரும் கண்ணீர் மல்க கிருஷ்ணனை வணங்கி நிற்கிறாங்க. பகவானும், மயூரத்வஜா, உன் பக்தியின் சிறப்பையும் உன் குடும்பத்தின் தர்மத்தையும் இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்ட தான் இவ்வளோ கடினமான ஒரு நாடகத்தை நான் நடத்தினேன். பார்ப்பவர்கள் என்னை கடின மனது உடையவன்னு கருதினாலும் என்னை தூஷித்தா கூட பரவாயில்லை. முடிவில் உன் தர்மத்தோட சிறப்பை உலகத்துக்கு எடுத்துக்காட்டி உன்னை வைரமாக ஜொலிக்க வைக்கணுன்றது தான் என்னோட நோக்கம். என்றென்றும் உங்கள் அனைவர் மனதிலும் என் உருவம் நிலச்சிருக்கும். என் மேலே பக்தி பூண்டு வாழ்வாங்கு வாழ்ந்து முடிவில் நீங்கள் மூவரும் என்னிட்ட வருவீங்க, மோட்சத்தை அடைவீங்கன்னு அருள்றாரு. பக்திக்கு பகவானும் வசப்பட்டவன் அல்லவா? இது போன்ற தர்ம சிந்தனையும் பக்தியும் நமக்கு வர இறைவனை பிரார்த்திப்போம். பக்த பரிபால பாதரேனு. நன்றி, வணக்கம்.